இதன் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நீங்கள் இவரை கொண்டு உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மானே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாட்சத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷத்தை நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் வேண்டியுள்ளவர் ஆனார். இப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனித்தேன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தேவதூதர்களில் யாருக்காவது சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தை பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னிஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் குமாரனை நோக்கி, தேவனே உங்களுடைய சிங்காசனம் என்று பிடிக்கும் பொழுது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. கர்த்தாவே, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிற ஆதலால் தேவனே உங்களுடைய தேவன் என்றும் உமது தோழரை பார்க்கிறோம் உண்மை ஆனந்த தளத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். கர்த்தாவே, நீ பூமியை ஆதியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறீர், வானங்கள் உமது கரங்களின் கிரியைகளாக இருக்கிறது. அவைகள் அழிப்போம், நீரோடு நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையை போகும், ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர். அவைகள் மாறிப்போம், நீரும் மாறாதவராய் இருப்பீர். மேலும் தமது சத்துக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றும் தேவதூதர்கள் இது யாருக்காவது அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரித்து போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா?